Varnam, the heartbeat of Tamil music. The heartbeat of Tamil music. அச்சூடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள். கடந்த 48 வருடங்களாக மக்களின் ஏகோபித்த நன்மதிப்பை பெற்ற கற்பூரம் காவடிமார் கற்பூரம் நின்று நிலைக்கும் ஜோதிமயம் ஏக விநியோகஸ்தர் பிரபா ட்ரேடிங் கம்பெனி. அச்சூடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதி வந்திருக்கிறது. இப்போது உங்களை அரசியல் ரீதியான தெளிவுக்கு நாங்கள் இப்போது அழைக்கப் போகின்றோம். ஏனென்றால் அரசியல் ரீதியான தெளிவை நிச்சயமாக எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான அரசியல் நகர்வுகள் இலங்கையை பொறுத்தவரையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் தெளிவில்லாத தன்மை யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பகுதியினூடாக பல விளக்கங்களை உங்களுக்கு மிக தெளிவாக வழங்குவது வழமை. இன்று எங்களோடு மதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மதன். வணக்கம் மதன், நேற்றைய தினத்தில் இந்த உள்ளக விசாரணையை ஏற்க மாட்டோம் என்ற அடிப்படையில் நேற்று கண்ணீர் வடித்து அந்த உறவுகளை இழந்தவர்கள் அழுதிருக்கின்றார்கள், போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். நேற்று காணாமல் ஆக்கப்படுதலுக்கு எதிரான சர்வதேச தினமாக நேற்று இருக்கின்ற காரணத்தினால் மன்னாரில் உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளக விசாரணையை இந்த மக்கள் எதிர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக நாங்கள் ராஜதந்திர ரீதியாகவும் பல்வேறு அணுகுமுறைகளை பார்க்கும் போதும் உள்ளக விசாரணை என்பது தற்போதைய நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக நீங்கள் கருதுகின்றீர்களா மதன்? உள்ளக விசாரணை என்பதை பொறுத்தவரையில சர்வதேசம் இப்பொழுது அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்வந்திருக்கிறது. பொதுவாக இது நடைமுறையில் உள்ள ஒரு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாகவே கருதப்படுகின்றது. ஒரு நாட்டின் மீதோ ஒருவர் மீது குற்றம் சாட்டுகின்ற பொழுது முதலாவதாக அங்குள்ள நடைமுறைகளை அவர்களை விசாரித்து அவர்கள் மூலமான ஒரு அறிக்கையை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அந்த அறிக்கையில் திருப்தி இல்லை என்று கருதுகின்ற பொழுது சர்வதேசத்தினுடைய அணுகுமுறையுடன் சில விசாரணைகளை மேற்கொண்டு மீண்டும் அதனை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களோ இல்லை குற்றம் சாட்டப்பட்ட நாட்டின் மீதோ நடவடிக்கை எடுப்பது வழமையாக இருந்து வந்திருக்கின்றது. இதுதான் சர்வதேசத்தினுடைய அணுகுமுறையாக இருந்து வந்திருக்கின்றது. அதனால் இதுவரை காலமும் அந்த உள்ளக விசாரணையில் சர்வதேசம் அவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்திருக்கவில்லை. பக்கச்சார்பான விசாரணைகள் நடைமுறைப்படுத்தலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. பொதுவாக சொல்வாங்க எல்எல்ஆர்சி அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கூட அதில் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை முழுமையாக அமுல்படுத்துமாறும் கோரி வந்திருக்கின்றார்கள். அதிலே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தான். ஆனாலும் கடந்த அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் இந்த உள்ளக விசாரணையோ இல்லாட்டி இந்த உள்ளக பொறிமுறை என்பது அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கவில்லை என்ற ஒரு கருத்து சர்வதேசத்திடம் காணப்பட்ட காரணத்தினாலேயே சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக சர்வதேசத்தினுடைய அங்கீகாரத்துடன் அவர்களுடைய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அவர்களுடைய அணுகுமுறை வேறாக இருக்கின்ற காரணத்தினால் உள்ளக விசாரணை என்பது அவர்கள் ஓரளவுக்கு நம்புகின்ற ஒரு விவகாரமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. அந்த உள்ளக விசாரணையை இவர்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போதிலும் கூட சர்வதேசம் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முனைந்திருக்கின்றது. மதன், இந்த இடத்தில் சாதாரணமான ஒரு சந்தேகம் என்னவென்றால், ஏன் உள்ளக விசாரணையில் சரியான நியாயம் கிடைக்காது என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. காரணம், இப்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு தரப்பு தான் இருக்கிறது ஆளுங்கட்சியில். ஆக ஏன் கடந்த காலத்தை அவ்வளவு எளிதில் அவர்கள் விட்டுவிடுவார்கள் என்ற எண்ணம் எங்கள் மத்தியில் காணப்படுகிறது. இதுல உள்ளக விசாரணையை பொறுத்தவரையிலே இது பக்கச்சார்பாக இருக்கும் என்பது அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு வீட்டுக்குள் ஒரு பிள்ளை குற்றம் செய்திருந்தா ஒருபோதுமே தாய் வெளியிலே காட்டி கொடுப்பதில்லை. அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. முன்னர் இடம்பெற்ற அந்த யுத்த குற்றச்சாட்டுகளில் அவர்கள் அந்த யுத்த குற்ற மீறல்களையோ இல்லாட்டி மனித உரிமை மீறல்களையோ மேற்கொண்டிருந்தால் அவர்களை உள்ளகத்தில் விசாரிப்பதற்கு நீண்ட காலம் எடுத்து செல்வதற்கான காரணங்கள் நாங்கள் இழுத்தடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் எவ்வளவு தூரம் இழுத்தடிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் 4 வீடியோ தொடர்பான விவகாரங்கள் கூட இன்னமும் அந்த விசாரணைகள் முடியவில்லை என்று ராணுவம் அறிவித்திருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது 2 வருடத்துக்கு மேலாக அந்த சேனல் 4 விவகாரங்களை கையாண்டு வருகின்றார்கள். அவர்கள் அதற்கான அந்த காரணங்களை கூற முடியும். நாங்கள் இன்னமும் விசாரிக்கின்றோம் என்ற ஒரு நினைவினை கொண்டு காலங்கடத்துகின்ற செயற்பாடாக இது மாறக்கூடியதாகவே இருக்கும். அதே போல்தான் உள்ளக விசாரணை என்று வருகின்ற பொழுது உள்ளக பொறிமுறை அடிப்படையிலே அவர்கள் யாருமே தண்டிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தினை சார்ந்தவர்கள் முன் வருவார்கள் என்றால் அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே அவ்வாறு யாரையுமே
இலகுவில் அவர்கள் குற்றச்சாட்டி விட போவதில்லை. பொதுவாக உங்களுக்கு தெரியும், கடந்த கால மேடைகளில் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் கூறி வந்த விடயம், நாங்கள் இராணுவத்தையோ நாட்டினையோ ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு விவகாரங்களை அவர்கள் அடிக்கடி கூறி வந்திருக்கின்ற விடயம். இறுதி யுத்தத்தினை முடித்து வைத்த மாவீரர்களாய் இருக்கின்ற இராணுவத்தினருக்கு ஒருபோதும் நாங்கள் தீங்கிழைக்க மாட்டோம், அவர்களை ஒருபோதுமே காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விவகாரத்தினே எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கின்ற விதமாக இந்த பதில்களை இவர்கள் கூறி வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்களை உள்ளக விசாரணை அடிப்படையிலே விசாரிப்பதற்கு அவர்களுக்கு நீண்ட காலம் செல்லும். இன்னமும் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் இன்னமும் பிராந்திய மட்டங்களிலே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது கூட இன்னமும் நிறைவடையவில்லை. ஆக இது போன்ற விவகாரங்கள் தான் இது இழுத்தடிக்கின்ற ஒரு செயற்பாடாக பார்க்க முடியும். அதாவது இவர்கள் கூறுகின்ற அந்த நல்லாட்சிக்கான தேசிய அரசாங்கத்தினுடைய அந்த 2 வருஷ போக்குக்கு இடைஞ்சல் இல்லாமல் இவர்கள் இந்த விசாரணைகளை உலகத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம் என்று இழுத்தடிப்பதற்கு இதனை பயன்படுத்த முடியுமே தவிர ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கோ இல்லையில் விசாரணையின் ஒரு முடிவினை அடைவதற்கோ இந்த உள்ளக விசாரணை என்பது ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை அனைவருமே உணர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமும் வலியுறுத்தி வருகிறது. அதனால்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பலரும் எதிர்க்கின்றார்கள் போல் தெரிகிறது. ஆக மதன், இந்த இடத்தில் இந்த கருணாமான் என்ன கதாபாத்திரம் வகிக்கப் போகின்றார்? அவர் தற்போது வெளிப்படையான சில கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். அண்மையில் இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரபாகரன் உயிரிழந்தமை நிச்சயம் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். 100% உண்மை. அவரை அறிந்தவர் என்ற அடிப்படையில் நான் இதை உறுதியாக கூறப்படுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர அவர் கொலை செய்யப்படவில்லை, தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு பல விடயங்களை சொல்லியிருக்கின்ற கருணாமான் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே இந்திய ஊடகத்திடம் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நெருங்கி தான் செயற்பட போவதாக. எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருணாமானை உள்வாங்கிக் கொள்ளும் சாத்தியம் இருக்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நெருங்கி செயற்பட போவதில்லை என்று சொல்லவில்லை. அவர் தமிழ் அரசியல் தலைமைகளுடன் நான் நெருங்கி செயற்படுவதற்கு தமிழ் தேசிய அப்படி சொல்லிவிட்டு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் சொல்கிறார். கடந்த தேர்தலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறுகிற விடயம் என்னவெனில், தனக்கு இருக்கின்ற அந்த அரசியல் பலமும் அரசியல் ஞானத்தினையும் வைத்துக் கொண்டு தமிழர்களை ஒன்றிணைத்து அந்த அரசியலுக்குள் தான் செல்வதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவரை உள்வாங்குமா இல்லையா என்பது அது கேள்விக்குறி, அது சாத்தியப்படாத ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற்கரையில் பிரிந்து சென்று அவர் தேர்தல் நிற்கின்ற பொழுது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு செவி சாய்க்கவில்லை, விட்டுக் கொடுத்த ஒரு மனப்பான்மையில் இருந்தார்கள். அதே போல் வித்யாதரன் தலைமையிலே முன்னாள் போராளிகள் என்று சொல்லுகின்ற பொழுதும் அவர்களையும் ஒதுக்கி வைத்த ஒரு நிலைதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்த ஒரு நிலையாக மாறி இருக்கின்றது. எனவே கருணாமனை பொறுத்தவரையிலே அந்த ஒரு நீரோடைக்குள் அவர்களை உள்வாங்குகின்ற தன்மை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. ஆனால் ஏனைய தமிழ் தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கின்றது. ஆக அதனை நோக்கிய ஒரு பயணமாக கருணாமன் பயணிக்க கூடும். ஆனால் கருணாமனை பொறுத்தவரையிலே ஒரு தேர்தலில் தான் போட்டியிடாமல் விட்டதற்கான காரணத்தினையும் ஏற்கனவே தான் முன்னாள் அரசாங்கத்துடன் இருந்த வகிவாகத்தையும் அந்த பேட்டியின் ஊடாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக தான் இருக்க வேண்டும் என்ற நிலை காரணமாக அதற்குள் தான் உள்வாங்கப்பட்டிருந்ததாகவும் ஒருபோதும் காட்டிக் கொடுக்கின்ற ஒரு மனநிலையிலேயோ இல்லையே தன்னுடைய தேவைகளுக்காக மாத்திரமோ தான் அரசாங்கத்துடன் சேர்ந்து செயற்படவில்லை என்பதையும் அவர் தெளிவாக காட்டியிருக்கின்றார். ஏனெனில் அந்த கட்சி சார்ந்தவர்களாக தான் ஒருபோதுமே பிளவுபடுத்தி இன்னொரு அரசியலை நடத்துவதற்கு தான் விரும்பாத காரணத்தினால் தான் தன்னுடைய போராட்ட வரலாற்றையே தான் முடித்துக் கொண்டதாகவும் அதில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த கருத்துக்களில் அந்த பேட்டியை பொறுத்தவரையில் அவர் கூற வந்த விடயங்கள் பலவற்றுக்கு பலர் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது என்பது யதார்த்தமாக இருக்கின்றது. குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது இந்திய ராணுவத்தினுடைய வகிபாகம் என்னவாக இருந்தது, இலங்கையில் இருந்த தலைமைகளுடைய தன்மை எவ்வாறு இருந்தது, இது போன்ற பல விவரங்களை அவர் புட்டு வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துக்குமே அனைவருமே பதில் சொல்ல ஆக வேண்டிய ஒரு கேள்விகளையே அவர் தொடுத்திருந்தார். ஆகவே அவருடைய அந்த நகர்வுகள் என்பது ஒரு யதார்த்தபூர்வமான சில நடைமுறைகளை அவர் காட்டியிருந்தாலும் கூட கடந்த காலங்களில் 6 வருடங்களின் பின்னர் தற்பொழுது மக்கள் மனதை வெல்வதற்காக இந்த விவகாரங்களை வெளிக்கொணர்வது என்பது ஏற்கனவே பலர் இதனை செய்து வருவது போல், குறிப்பாக ஜூனியர் நேரு என்று சொல்லப்படுகின்ற நேருவாகட்டும்,
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே 6 வருடங்களின் பின்னர் உண்மைகளை உலகறிய செய்கின்றோம் என்ற நோக்கில் மக்கள் மத்தியிலே சென்று இதனை உறக்க கூறியது போல் 6 வருடங்களின் பின்னர் கருணாம்மான் இப்பொழுது வாய் திறந்திருப்பது என்பது அவருடைய அரசியல் நலன் சார்ந்ததாகவும் அவருக்கு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்காகவும் ஒரு நகர்வாகவே பார்க்க முடியுமே தவிர இதன் ஊடாக எவரையுமே காட்டிக் கொடுப்பதற்கோ இல்லையே அவர்கள் ஊடாக தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதாகவும் இருக்க முடியாது என்பதுதான் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய விவகாரங்களில் இருக்கின்ற உட்கருத்துக்களை நிச்சயமாக உள்வாங்குகின்ற விடத்து பலர் இந்த விவகாரங்களுக்கு பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார் என்பது மட்டும் தெளிவாக விளங்குகின்றது. எனவே கடந்த தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தன்னுடைய ஆதரவை அவர் பதிவு செய்திருந்தார், அப்படித்தானே? நிச்சயமாக அவர் கூறுவதுடன் தமிழ் தலைமைகளுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும், தமிழ் பிரதிநிதித்துவத்தினுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுக்கான அதிகாரத்தினை கேட்டு பெறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்பதை அவர் தெளிவுறுத்தி இருக்கின்றார். அதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த வரவினை அவர் பாராடி இருக்கின்றார். எதிர்காலத்திலும் இந்த தமிழ் தலைமைகளுடன் சேர்ந்து செயல்படுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த துரோகி என்ற பட்டத்துக்கு கூட சரியான விளக்கங்களையும் அதிலே குறிப்பிட்டிருந்தார். தான் துரோகியாக இருந்திருந்தால் இந்திய அரசாங்கம் இறுதி நேரத்தில் ராடார்களையும் இராணுவத்தினையும் இலங்கையில் நிலைநிறுத்தி செய்தது ஒரு பாரிய துரோகம் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதே போல் அங்கு மேற்கொள்ளுகின்ற தளபதிகளுடைய இராணுவ வியூகத்தில் இடம்பெற்ற பின்னடைவுகள் துரோகத்தனமானது என்பதை விளங்கப்படுத்தியிருக்கின்றார். இவை அனைத்துமே துரோகமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுறுத்தி இருக்கின்றார். ஆகவேதான் இந்த தமிழ் தலைமைகளினுடைய வகிபாகம் என்பது இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவானதாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை அடைய முடியும். அதற்காக தான் எப்பொழுதுமே குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதையும் கருணாமன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நாளைய தினம் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. யாருக்கும் எந்த ஆசனத்திலும் இருக்கலாம். குறிப்பாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஆசனங்கள் இருக்கின்றன ஒதுக்கப்பட்டு. ஆனால் ஏனையவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு ஆசனத்தில் விருப்பத்திற்கு இடங்க அமரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னும் அமைச்சரவை தீர்மானிக்கப்படவில்லை போன்ற விவகாரங்கள் காரணமாக எதிர்க்கட்சி தீர்மானம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் இது எப்படி இருக்கும் போது இந்த எதிர்க்கட்சி என்ற ஒன்று இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லாமல் போகின்ற நிலைதான் தோன்றி இருக்கிறது. இதை ஆனந்த சங்கரியும் ஆதரிக்கின்றார். அவரும் தன்னுடைய கருத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி கிடைப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று. ஏன் அவர் இப்படி நினைக்க காரணம்? ஆனந்த சங்கரியை பொறுத்தவரையிலே அவர் அறிக்கை விடுவதிலேயே அவருடைய காலம் கழிந்து சென்று கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனந்த சங்கரி என்பவரை மக்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்பதை இந்த தேர்தலின் ஊடாக நன்காவே உணர்ந்திருக்கின்றார். வெறும் 760 வாக்குகளை மாத்திரம் இங்கே கொழும்புக்குள் இருவரும் சேர்ந்து பெற்றுக் கொள்கின்ற அளவுக்கு ஒரு வங்குரோத்து நிலையில் இருக்கின்ற ஒருவர் அரசியல் ஞானத்தினை புகட்ட வந்திருப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான விடயமாகவே தொடர்ந்து பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அறிக்கைகளின் ஊடாக தன்னுடைய அறிக்கைகளில் எவருமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என நினைப்பது அவர்களுடைய அரசியலில் அறிவு மங்கிக் கொண்டு போகின்றது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றதாக அவருடைய கருத்துக்கள் யாவுமே இங்கு செல்லுபடியாகும் என்பது இல்லை. எதிர்கட்சி ஆசனம் கொடுப்பதனால் யாருக்குமே இருந்து போகுது. அவருடைய காலத்தில் தான் அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அவருடைய கட்சி சார்ந்தவராக. அப்பொழுது இவருக்கு எந்த ஞானம் இருந்தது என்பது எனக்கு இது கேள்வியாகவே இருக்கின்றது. அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது வெறும் அங்கிருந்திருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே அவருடைய வகிபாகம் இருந்திருக்கின்றது. அவருடைய சார்பாக இவர்கள் இருக்கின்ற பொழுது இவருக்கு அந்த தமிழ் தலைமை என்பது சரியான முறையில் செயற்பட்டதன் காரணமாகத்தான் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது. அன்று 6ஆம் திருத்தச் சட்டம் வருகின்ற பொழுது எதிர்த்து வெளியேறுகின்ற ஒரு தன்மைக்கு கூட அமிர்தலிங்கம் அவர்களுக்கு தகமை இருந்திருக்கின்றது. அந்த ஒரு நிலைமைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார். சம்பந்த நெறியாவும் என்பது அன்றைய தினத்திலும் நாடாளுமன்றக்குள் இருந்து வருகிறார். ஆகவே அந்த அவர்களுடைய அன்றைய வகிபாகம் நிச்சயமாக அவர்களுக்கு நன்கு பாடமாகவே இருந்திருக்கும். ஆக தொடர்ந்து இவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றதுக்கு சமநிலையா தகுதி அற்றவர் என்று கூறுவது இவருடைய அரசியலில் இயலாத்தன்மையை இவர்கள் மீது திணித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குமே தவிர அவருக்கு கொடுப்பதனால் நாடாளுமன்றத்தை பிளவுபடுத்தி விடுவார்கள் என்று நினைப்பதிலே எந்த விதமான அர்த்தமுமே இடம்பெறப் போவதில்லை என்பதை இவர்கள் தெளிவாக விளங்க வேண்டும். நிச்சயமாக எதிர்கட்சி தலைவராக வருகின்ற பட்சத்தில் அவருக்கான பொறுப்புகள் கூடுகின்ற பட்சத்தில் அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவராக அவர் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே. ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இந்த பெரும் பதவி என்பது அவர்களுக்கு வறுமையானால் சர்வதேச அணுகுமுறைகளில் அவர்கள் எவ்வாறு ராஜதந்திரமாக நடக்கப் போகின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் தங்களுடைய இருப்பை
தங்களுடைய வகைவாகத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே யதார்த்தமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம், இன்று மாலை வேளையில் ஜனாதிபதியை ஒரு குழு சந்திக்க போகிறது. அதாவது தற்போது அரசியல் அனாதைகளாக இருக்கின்றவர்கள், தங்களுக்கான அடையாளத்தை தேடி அலைகின்றவர்களாக இருக்கின்றவர்கள், குறிப்பாக விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார, தினேஷ் குணவர்தன, உதய கமன்வில போன்றோர் இன்று புதிய புதிய தேசிய மாற்று கூட்டணி ஒன்றை உருவாக்கும் ஒரு விடயத்தை கலந்து ஆலோசனை செய்வதற்காக இன்று ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதாக விமல் வீரவன்சையை கருத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது எப்படியான ஒரு முயற்சியாக இருக்கக்கூடும்? இது எதற்காக அவர் எப்படியான ஒரு கூட்டணியாக உருவாகும்? நாளைய நாடாளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சியில் அமர்வதற்கான ஒரு குழுவாக அவர்கள் உருவாக்குகின்ற ஒரு முயற்சியாக இதனை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கான ஒரு முன்னெடுப்பாகவே இன்றைய அந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாகவும் தெரிகின்றது. இவர்கள் ஏற்கனவே தெரியும், ஒருவர்களை ஏற்றி படைத்தவர்கள் இப்பொழுது தாங்கள் அனாதைகளாக என்ற நிலை வருகின்ற பொழுது எவ்வாறேனும் ஒருவர் முதுகில் ஏறி பயணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் மத்தியிலே விமல் வீரவன்சிங்க போன்றவர்கள் முதன்மையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு இருப்பு தேவைப்படுகின்றது. இப்பொழுது அந்த இருப்பினை தக்க வைப்பதற்காக இப்பொழுது என்ன மாற்று வழியினை செய்யலாம் என்பதை மக்கள் நலன் சார்ந்ததாக செய்கின்றோம் என்ற போர்வையிலே அவர்கள் முன்னெடுக்கின்ற நகர்வுகளாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாக இந்த எதிர்க்கட்சி வகிப்பாகவும் அதனை உருவாக்குகின்ற ஒரு தன்மையையும் இவர்கள் எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பதையே பொறுத்தே இந்த நகர்வுகளை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த குழு இப்பொழுது முதல் கட்டமாக இந்த சந்திப்பினூடாக மேற்கொள்ள எத்தனித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயம், இலங்கை விவகாரத்திலே தீர்வுகள் இல்லாமல் இருக்கின்றன. போர் இறுதி நேரத்தில் இடம்பெற்ற போர் சம்பந்தமான நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, அதாவது உள்ளக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அரசியல், இதை வைத்து அரசியல் நடத்துகின்றவர்கள், குறிப்பாக கருணாமான் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டது போன்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துகின்றார்கள். இதை வைத்து சர்வதேசம் பல தலையிட்டு போரை முடித்திருக்கிறது. நான் மட்டும் குற்றவாளி அல்ல, நான் மட்டும் துரோகி அல்ல என்று நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்டினார் மதன், அதை நாங்கள் பதிவு செய்தாக வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அங்கிருந்து அரசியலுக்காக குரல் கொடுத்து அறிக்கை வெளியிடாமல் ஏன் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், இப்ப குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் கூட இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன அவர்களை சந்தித்து தங்களுடைய அழுத்தத்தை முன்வைத்தால் ஏதேனும் மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தானே இலங்கை விவகாரத்தில் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உண்மையில் ஏன் இவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை? அது ஒரு நல்ல ஒரு சிந்தனை. அந்த கருத்துக்கள் உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் நான் அன்றைய தினம் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்தது. காரணம் என்னவெனில், அவர் கூறுகின்றபடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை ஒரு எதிரியாக பார்த்தார்களே தவிர தங்களுடைய மத்திய அரசை, அவர்களுடைய துரோகத்தனத்தை அவர்கள் ஒருபோதுமே கவனிக்க தவறிவிட்டார்கள் என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்ட வந்திருந்தார். தமிழ்நாட்டில் நடந்த அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டில் கிளந்தெழுந்தவர்கள் அனைவருமே மஹிந்த ராஜபக்ச எதிரான போர்க்கொடியை தூக்கி ஆர்ப்பாட்டங்களையும் அறிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர மத்திய அரசாங்கத்தினை, இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதத்திலே தமிழ்நாடு 6 கோடி தமிழர்களும் ஒன்றுதணிந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தினை கொடுத்திருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லையில் அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய, அவர்களுடைய முடிவுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற நிலைமை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதை அவர் தெளிவாக காட்டியிருந்தார். அதே போல்தான் தேர்தல்கள் வருகின்ற பொழுது மாத்திரம் இலங்கை தமிழர்கள் விவகாரத்தை அவர்கள் கையாளுகின்ற விதமும், தேர்தல்கள் நிறைவடைந்ததன் பின்னர் அவர்கள் மௌனிகளாக இருக்கின்ற நிலைமைகளை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கையாண்டு வருவதையும் அவர் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். ஆக இந்த விவகாரங்களை மாற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவில்லை என்பதையும் சொல்லியிருக்கின்றார். ஆக அவருடைய விவகாரங்கள் இங்கு வந்து சந்திப்பதன் ஊடாக அந்த நல்லுறவை வளர்த்துக் கொண்டால் அவர்கள் கூறுவதையும் நேரடியாக இலங்கை அரசாங்கம் கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா, நான் இலங்கைக்கு வருகின்றேன், ஜனாதிபதியை சந்திக்க போகின்றேன் என்றால் ஜனாதிபதி ஒருபோதுமே அந்த சந்திப்புக்கு மறுக்க தெரிவிக்க போவது இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றனர். ஆகவே இந்த சந்திப்பு என்பது, இந்த சந்திப்பினூடாக ஒரு தீர்வும் வராமல் இருக்கும் என்பது வேறு விடயம். ஆனால் இந்த சந்திப்பு என்பது ஒரு அடிப்படையாக அமையும். அந்த சந்திப்பின் ஊடாக அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற ஒரு சக்தியாக தமிழ்நாட்டினை பார்ப்பார்கள் என்ற ஒரு நிலைமை வருகின்ற பட்சத்தில் அவர்களுடைய கருத்துக்களையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை அவர் தெளிவுறுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த கருத்தில் ஒரு யதார்த்தம் இருக்கின்றது.
கடந்த காலங்களிலும் அவர்கள் அங்கு இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துமே இலங்கை அரசுக்கு எதிராக இருந்ததே தவிர அவர்களுடைய மத்திய அரசனுடைய துரோகத்தனத்தை எடுத்து அந்த துரோகத்தனத்துக்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பது உண்மையாக இருக்கின்றது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பெரிய தமிழ் சக்திகள் அனைத்துமே ஒன்று திரண்டு அவர்களுடைய மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தால் அவர்களுடைய அழுத்தம் இலங்கையினுடைய அரசினுக்கு பிரயோகிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் என்ற அந்த யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதே அந்த கருத்தாக இருந்தது. ஆகவே நடைமுறைக்கும் இது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு விவகாரம் என்ற ரீதியில் இதனை தமிழ்நாட்டில் சொந்தங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் பல மாற்றங்களை கூட அவர்களினால் செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் இங்கே இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். நன்றி மதன். நன்றி. அச்சு ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்.